ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பதிவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். புதுசாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தினுடைய அற்புதமான நாட்களில் நம்ம இருக்கோம். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே குறிப்பிட்ட மாற்றங்களையும் தாக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. அதில் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதாவது கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இனி எல்லா நாட்களுமே சிறப்பாக தான் இருக்க போகுது. அதிலும் பார்த்திங்கன்னா ஜூன் 8ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா இனி நீங்கள் தாங்க ராஜா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய சொல்லுக்கு நிறைய மதிப்பானது கிடைக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய வளங்களும் முன்னேற்றங்களும் சந்திக்க போகிறீங்க. இது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசி புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உடையவர்கள் தான் கடகம் ராசிக்காரங்க. கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ராசியில் சந்திரனும் செவ்வாயும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதனும், அயனசேன போகஸ்தானத்தில் குரு பகவானும் வலம் வராங்க. மேலும் கிரக மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வரக்கூடிய நாட்களில் ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா பல கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குது. அதனுடைய அடிப்படையில் 2ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் மாறிட்டார். அதாவது லாபஸ்தானத்துலேருந்து அயனசேன போகஸ்தானத்துக்கு மாறியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவானுடைய மாற்றம் இருக்குது. அதைத் தொடர்ந்து 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயனசேன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்தது 22ஆம் தேதி அன்றைக்கி மீண்டும் புதன் பகவான் அயனசேன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாறப்போகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 29ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் மாறுறாருங்க. இவர் எங்கே மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி நேயர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கட்டாயமாக உங்கள் வீட்டில் யார் கடகராசி உடையவங்க இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பலரும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலுமே கூட பெரும்பான்மையான மக்களுக்கு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக காலமும் கட்டமும் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஒரு சிலர்லாம் வாழ்க்கையில் அதெல்லாம் உணர்ந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யார் என்ன சொன்னாலும் இதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை போகவே போகாது. சொல்லப்போனால் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரும்பான்மையானவை உண்மையானது தாங்க. உங்களுக்கு என்ன கட்டம் இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பாக கிரகங்கள் தான் தீர்மானிக்குது. பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே அது எப்படி நடக்கும், சாதகமாக நடக்குமா பாதகமாக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே யோசித்து யூகித்து அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அது கடகராசினிகள் தாங்க. அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த திறமை இருக்குது. ஏன்னா மற்றவர்களெல்லாம் செய்வோம் பார்ப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இது செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி பலன் கிடைக்கும், இது செஞ்சோம்னா இந்த ஒரு தவறு நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே தீவிரமாக ஆலோசிடுவாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாகவே ஏற்படாது. உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய மதிப்பானது கிடைக்க போகுது. மேலும் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தொழில் வேலை இப்படி எல்லாமே உங்களுக்கு அமோகமான வரவேற்புகளோடு நடக்க போகுதுங்க. ஏன்னா இதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை இனி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்துட்ருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு உயர் பதவிக்கான மதிப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க, இல்லை வேலையில் கூட முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நீங்கள் வேறு ஒரு பொசிஷனுக்கு மாறலாம். நல்ல ஒரு முன்னேற்றம், சம்பளம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த டைமில் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை பார்த்திங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஒற்றுமை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்த்து போராடுவதற்கு இந்த ஒற்றுமை கண்டிப்பாக தேவையானது தான். கடகராசி நேயர்களுக்கு இந்த டைமில் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிரிகளுடைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முற்றிலுமாக வெடுபட ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப
கவனிக்கப்படக்கூடிய நிலையில் வந்து இருக்குது. ஸோ மறுக்கவே கூடாது, மறக்கவும் கூடாது. ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நேரத்துக்கு தேவையான அளவு ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே வந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லது. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து ஏற்படுது, அதற்கான அறிகுறிகள் தெரியுது அப்படின்னா நிச்சயமாக உடனடியாக மருத்துவரை அணுகுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிர்கால சேமிப்புக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையாக இருக்கோ அதற்குரிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். கவலைகள் எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்து பயன்பெறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளானது வந்து கிடைக்க இருக்க போகுது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சிகள்லாம் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல கைவிட்டுடுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைனா தேவையில்லாத மனக்கசப்புகளானது ஏற்படும், தேவையில்லாத அவமானங்கள் வாங்க வேண்டி இருக்கும். அதனால் ஒதுங்கியே இருந்துக்கோங்க. நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதாங்க, முயற்சிகள் சாதகமான பலன் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. அதை பார்த்து எடுங்க. பணவரவு அதிகமாக தான் இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்ல. அதே போல் தொழில் தொடர்பான காரியங்களெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும். வீணாக ஏற்படக்கூடிய கவலைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகுது. ஸோ இனி வந்து புத்தி சாதுரியத்தால் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சமாளித்து வெற்றியும் வந்து பார்ப்பீங்க. அதே போல் தான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசியலில் மேலிடம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க. அப்படி நடக்கலை அப்படின்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறவே ஈராது. ஏன்னா அரசியல் பொறுத்த வரைக்கும் அப்படி தான், என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சோம்னா நமக்கு வந்து அரசியலில் மதிப்பு இருக்கும், இல்லைன்னா வந்து இருக்காது. வழக்குகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு இனிமேட்டுக்கு வந்து சாதகமாகவே இருக்கும். எப்போதுமே மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் கடகம் ராசி நேயர்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவு நல்லவர்கள். ஏன்னா அவங்க உதவி செய்கிறதுக்கு யாருக்குமே வந்து தயங்க மாட்டாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய உதவியை உங்களுக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் யாருக்கு செய்கிறோம், என்ன மாதிரியான உதவிகள் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து வந்து செய்யுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய உதவியானது இப்போ கிடைக்கும். அவங்களுடைய உதவி கிடைக்கும் பொழுது பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களெல்லாம் உங்களால் வந்து தீர்த்துக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அதை உடனுக்குடன் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் தெளிவாக படிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அப்போ தான் மனசில் உங்களுக்கு உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை வந்து பிறக்கும், தெளிவாக வந்து இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடகராசினியர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து அடைய போகுதுங்க. உங்களுடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தாலுமே இந்த பலன்களில் கண்டிப்பாக அதை வந்து நீங்களும் வந்து பார்ப்பீங்க. ஸோ மேலும் நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க தொடர்ந்து நீங்கள் திங்கட்கிழமைகளில் ஆதிபராசக்தியை வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா இவங்களை வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுடைய காரிய தடைகள் அனைத்துமே வந்து விலக ஆரம்பிக்கும். மேலும் மனசுக்கும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இறை வழிபாடு மட்டும்தான் நம்மளுடைய மனதுக்கு அமைதியை வந்து கொடுக்கும். அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போதுமே ஆபத்தானது, நிலையானது கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்படணும். ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வேலை பளு அப்படின்றது இருக்கும், சம்பளமும் வந்து கிடைக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் வந்து கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது. அஷ்டமசனியினுடைய ஆதிக்கம் உங்களை விட்டு விலகி இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஸோ கடகராசி நேயர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருந்துக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் நிறைய மாற்றங்கள் இந்த டைமில் ஏற்பட போகுது அப்படின்னா கூடவே பிரச்சனைகளும் வந்து சேர்ந்து தாங்க வரும். அந்த பிரச்சனைகளை எளிமையாக எப்படியெல்லாம் சமாளிக்கலாம், என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கட்டாயமாக ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பரிகாரங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வாக இல்லை அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு பரிகாரத்தையுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் முழுமையாக செஞ்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை உங்களால் வந்து சமாளிக்க முடியும். குறிப்பாக கடகராசி நேயர்களுடைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும். அதே போல் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நடக்க இருக்குது. ஸோ இனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். ஜூன் 8க்கு அப்புறமா நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இந்த பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
கூடவே ஆன்மீக ரீதியாக எப்போதும் போல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் ரொம்பவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய வகையில் இருக்கிறத மிஸ் பண்ணாமல் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.